வாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து பன்னீர் செய்ய போகிறோம் பாலில். அதுக்கு வந்து ஒரு பாக்கெட் பால் ஊற்றி அதை காய வச்சுட்டோம். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமனு இதை இதில் ஊற்ற போகிறோம். லெமன் ஊற்றின உடனே இது அப்படியே திரியாக வரோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம லைட்டாக இதில் உப்பும் போட்டுக்கணும். ஏன்னா பன்னீர் வந்து தனியாக எல்லோரும் உப்பு போடுவாங்க. உப்பு போட்டு அது மிளகாத்தூள் பிடிக்கணும், அதில் உப்பு சேரும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதுக்கு இதுலேயே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாலே உப்பு நல்லா இதில் வந்துடுங்க. உப்பு போட்ட பாருங்க, இன்னும் நல்லா தெரிஞ்சிருச்சு பாருங்கள். திருப்பி நம்ம லெமன் ஊற்ற வேண்டியதில்லை. அதனால் இது நல்லா கொதிச்சணும். இப்போ நம்ம இப்படி இது செய்யலான்னு வாங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு ஒரு வடிகட்டி மாதிரி இருக்கணும். இது பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் டப்பா. இதில் நான் இப்படி ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இதை தண்ணியை இது மேலே இப்போது இந்த இதில் வந்து ஒரு கிளாத்து மாதிரி இதில் துணியை விரித்து இதில் நான் அந்த தண்ணியை வச்சு பன்னீரை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் இதில் ஊற்றி வச்சுருந்தோம். இப்போது இந்த துணியிலேருந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இந்த பாக்ஸ் பார்த்திங்களா, பிளாஸ்டிக் பாக்ஸுங்க. நானே ஓட்டை போட்டு ரெடி பண்ணது பன்னீருக்காக. இப்போது நம்ம எடுக்கலாம். இது கொஞ்சமாக தாங்க இருந்தேன், அதனால் தூளாயிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.